அன்பிற்கினிய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், அதோடு கூட என் மீது பேரன்பும் பெருமதிப்பும் கொண்டு வாழ்க்கை பயணத்திலும் சரி, வணிக பயணத்திலும் சரி எந்தவித சலனமும் இன்றி பயணிக்கின்ற அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய உறவுகளுக்கும், உடன்பிறப்புகளுக்கும், நண்பர்களுக்கும், நலன் விரும்பிகளுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல அடுத்தபடியா என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்த என்னுடைய தாய் தந்தையருக்கும், என்னை கூட்டமைப்பிலே பணியாற்றுவதற்கு பல போராட்டங்களை முன்னெடுத்து இறுதியாக நீங்களே ஜெயித்து விடுங்கள் என்று சொல்லி எனக்கு வெற்றியை தந்த என்னுடைய வாழ்க்கை துணைக்கும், என்னுடைய மகனுக்கும், தற்பொழுது புதிதாக இணைந்திருக்கிற எங்கள் குடும்பத்தில் உறுப்பினராக மருமகனுக்கும், சம்பந்தி உட்பட்ட உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த ரியல் எஸ்டேட் எழுச்சி தினத்தை மாநாடாக பொறுப்பாளர்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விழாவாகவும், உறவுகளை சந்தித்து பேசி நட்பு பாராட்டி அவர்களோடு உறவாடுவதற்கான ஒரு நல்லதொரு வாய்ப்பினையும் முன்னின்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஃபெய்ராவினுடைய செயலாளர்கள் திரு ஜெயச்சந்திரன் அவர்களே, அருமையண்ணன் திரு செந்தில்குமார் அவர்களே, அருமையண்ணன் திரு கிருஷ்ணகுமார் அவர்களே, நீங்க பூர்வீகம் அவர் ராஜஸ்தானா இருந்தாலும் பிறப்பு, படிப்பு, வளர்ப்பு, வாழ்வு எல்லாமே நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் தான். மிக அற்புதமா எத்தனையோ பேர் இந்த தமிழ் வார்த்தைகளால உச்சரித்தார்கள். அவர் வார்த்தைகளால் வர்ணிக்கும் பொழுதும், கவிதை பாடும் பொழுதும் நான் உற்று நோக்கினேன். அந்த அளவுக்கு மிக அற்புதமாக வாழ்த்தை வழங்கியிருக்கிற மரியாதைக்குரிய இந்த நமது கூட்டமைப்பினுடைய வளர்ச்சிக்கான தேசிய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற திரு நரேஷன் ஜெயின் அவர்களுக்கும், நிதி செயலாளர் திரு சந்திரசேகர், மிக அற்புதமா சார் இந்த பணியை நான் முன்னெடுத்து செய்கிறேன். ஏன்னா 15th நேஷனல் போர்டு கான்ஃபரன்ஸ்ல எல்லா பொறுப்பாளர்களுக்கும் வாய்ப்பு தந்து பேசுவதற்கோ புகைப்படம் எடுப்பதற்கோ வாய்ப்பு அமையவில்லை. நான் அதை முன்னெடுத்து நான் பொறுப்பேற்றுக் கொண்டு மிக சிறப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போஸ்டிங் மிக சிறப்பாக முன்னெடுத்த நம்முடைய ஏவி கோஆர்டினேட்டர், எப்பொழுதும் எனக்கு துணையாக இருக்கிற ரத்தத்தின் ரத்தம், அன்பின் அன்பு, நட்பின் நட்பு, ஆமா பாசத்தின் பாசம். ஃபோன் பண்ணாவே துணையே அப்படின்னா போதும், ரத்தத்தின் ரத்தமே அப்படின்வாரு. அதற்கு பொருள் ரத்தத்தில் பல வகைகள் உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ஓ பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், பி பாசிட்டிவா இருக்கலாம். இப்படி ரத்தத்தில் பல வகைகள் உண்டு. ஆனால் ரத்தம் கட்டாயம் பார்ப்பதற்கு அது ஒரு சிவப்பு நிறத்துல தான் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு அது சொல்வதற்கு பொருள் என்னன்னா, சாதியை கடந்த தலைவன், மதத்தை கடந்த தலைவன், சாதி, மதம், இனம், மொழி, அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவன், ஒரு தோழன், ஒரு நண்பன் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள். அந்த அளவுக்கு என்னை நேசித்து மிக சிறப்பாக அவர் எதிலையுமே ஃப்ரண்ட் லைன்ல வரவே மாட்டார். மாநாடுனா கூட ஏவி பண்ற வேலையை மட்டும்தான் ஒரு 2 or 3 days, அதுவும் பேக் எண்ட்ல இருந்து தான் ஒர்க் பண்ணுவார். ஆனா இன்றைய தினம் ஃப்ரண்ட் லைன்ல வந்து பிஹைண்ட் தி ஸ்கிரீன் அவர் பேசியிருக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எதிர்காலங்களில் சட்டசபையிலும் உங்களுடைய குரல் ஒலிக்கணும். வாழ்த்துக்கள் தலைவா. அதே போல 16 ஆண்டுகளாக 2010 துவங்கி தற்பொழுது வரைக்கும் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற செயலாளர், எப்பொழுது அவர் செயலாளர் தான் சொல்லுவேன், மக்கள் நல பேரவையுடைய செயலாளர், கிங்மேக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸுடைய சேர்மன் திரு ராஜசேகர் அவர்கள், அதே போன்று பொதுச் செயலாளராக இருந்து தற்பொழுது ஆலோசனை குழு உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிற அருமையண்ணன் நேருநகர் நந்து அவர்கள், என்னுடைய அருமை நண்பர் பிகேஆர் பிரசன்னா, எப்பொழுதும் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னு சொன்னால் அதுக்கு நிறைய இன்புட் அவர் திரு பிரசன்னா அவர்கள், அருமையண்ணன் வெங்கட்ராஜ் அவர்கள், அருமையண்ணன் நம்ம குடும்பத்தில் வந்து பிறக்காத ஒரு நபர், வீட்டுக்கு தெரியாதனமாக போயிட்டா எப்படி வைத்த ஒரு 2 மடங்கு ஆக்கிடுவார் அண்ணன் ராஜா ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள். அதே போல் ப்ரொஃபசர் ஜெயராமன் சார் ரொம்ப அமைதியாகவும் மௌனமாகவும் இருப்பார். சங்க பணின்றத சிறப்பாக தாராளமாக முன் வந்து செலவு செய்யக்கூடியவர். அதே போன்று எப்பொழுதும் பேச்சாற்றல் மிக்கவர், ஊக்க பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஃபெய்ராவில்
விளம்பரங்களில் லோகோவை ரீடைன் பண்ணுற தவறவே மாட்டார். நிறைய நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி கூட பல விளம்பரங்களில் நான் பெற்றெடுத்த நம்முடைய அடையாளத்தை, முகவரியை, பாதுகாப்பை, அதை லோகோவை போடுறதுக்கு மறந்துடுவார். காரணம் டிசைனர் அவர் இல்லை. அவர் பல தடவை நான் சொல்லிடுவேன், நீங்கள் தான் அதை போட சொல்லணும்ட்டு. ஆனால் அதை போடவே மறக்காத ஒரு நபர் தான் நம்முடைய கோஆர்டினேட்டர். எங்கே இருக்காருன்னு தெரியல, உதயகுமார். எல்லா நிலைகள்லையும் கண்டினியூஸாக போட்டுட்டு இருப்பாரு. அடுத்தது கண்ணன் என்கிற பாலசண்முகண்ணன். அடுத்து ஜாயின்ட் செக்ரட்டரி கார்மேகம். சமீப காலமாக மதுரை அண்டு ராமநாதபுரம் 2 மண்டலத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அண்ணன் ஐடிவி செக்ரட்டரியாக இருக்கிற பாண்டியண்ணனோட இணைந்து அடுத்த 3 மாதத்துக்குள்ள 100 மெம்பர் இலக்கு என்கிற ஒரு பயணத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக என்னுடைய மகளுடைய திருமணத்தை கோலாகலமாக கொண்டாடுவதற்கும் ருசியாகவோ சூடாகவோ சுவையாகவோ வந்த எல்லோருக்கும் எத்தனையோ பேருடைய திருமணம் நடக்கிறது. அத்தனை பேருடைய திருமணத்திலேயே உணவு சரியாக இருக்கிறதா என்று சொன்னால் அது சில இடங்களில் கேள்விக்குறி. சூடாகவும் சுவையாகவும் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்குமே இது இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு அந்த சுவையிலும் சூட்டிலும் அதே போல தரத்திலும் மிகச்சிறப்பாக வந்த அத்தனை பேருக்கும் அன்பின் உபசரிப்பாக அதை கொடுத்தாரு. என்னுடைய தாய்மாமன் மகன் அவர் பாபு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட்டை பண்ணிட்டு இருக்காரு. அவர் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. குளத்தூர் பாபு ரியாலிட்டின்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸ். யூடியூப் அண்ட் சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கோம். ஸோ பெரிய அமைச்சர் பெருமக்களுக்கு, பெரிய மனிதர்களுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்றைய தினம் உணவு கூட அவர் தான் நமக்கு வந்து தயாரிச்சிருக்கிறாரு. ஒரு துணை செயலாளராக இருக்கார் திரு பாபு அவர்கள். அதே போல் கோயம்புத்தூர் நேஷனல் டெப்டி செக்ரட்டரி திரு ஹாப்பி ஓம் பாலா அவர்கள். அடுத்தது துணை பொருளாளர் அண்ணன் வந்து இரவு எத்தனை மணிக்கு போகிறாரு, காலையில் எத்தனை மணிக்கு வராருன்னு தெரியாது. ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பொறுப்பாக பண்ணக்கூடியவர் அவர். நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி ஜெயச்சந்திரன் சார் தான் அவரை சங்கத்துக்கு அறிமுகப்படுத்தினார். ஆனால் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்டாக உண்மையாக அண்ணன் துணை பொருளாளராக பொறுப்பேற்று, பொறுப்புன்றது அவருக்கு முக்கியமே இல்லை, அமைப்போடு இருந்தால் போதும், நம்ம நட்பாக இருந்தால் போதும், எல்லா உறவுகளையும் அன்பு காட்டி பேணக்கூடிய அண்ணன் சக்திவேல் அண்ணன். அடுத்தது லூத்ராஜ் பிரேம் சார், டிஎல்சி ப்ராப்பர்ட்டி. வேறொரு சங்கத்தில் ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க, ஃபெயிலாகவே நீங்கள் இருக்கணுன்ற ஒரு அன்பு வேண்டுகோள். அடுத்தபடியாக செல்வம் அண்ணன் விஸ்வா ப்ராப்பர்ட்டி. அடுத்தது என்னோடு கூட என் வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட 26 ஆண்டு காலம் என் மனைவி என்னோட வாழ்ந்துருக்குறாங்க. அதில் 18 ஆண்டு காலம் என்னோட தூக்கம் நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் நினைச்சோம்னா மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே இரவு வந்து ஆக்சுவலி கார் எடுப்போம், தம்பி எடுப்பா அப்படின்னா கார் ஸ்டார்ட் பண்ணுவார். காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு தான் கோயம்புத்தூர்லையோ அல்லது தூத்துக்குடியிலையோ அல்லது கன்னியாகுமரியிலையோ போயிட்டு கார் நிற்கும். நின்ன உடனே டக்கு டக்குன்னு அந்த ரூமை போட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ள அடுத்த 10 மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஏதாவது அப்ரூவல் இஷ்யூ இருக்கும், உறங்குவதற்கு கூட நேரம் இருக்காது. இரவு முழுவதும் பயணித்து விட்டு அடுத்த நாள் 2010, 11, 12 அந்த காலகட்டங்களில் 8, 9 எனக்கு இருசக்கர வாகனத்திலிருந்து எனக்கு எல்லா நிலைகளிலும் கார் ஓட்டுறதுலேருந்து நான் தான் ஓட்ட கற்றுக் கொடுத்தேன். என்னுடைய தம்பி, என்னுடைய எல்லாமே அவர் தான். அதில் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை. எதையுமே யோசிக்காமல் எல்லா நிலைகளையும் என்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வரவர் என்னுடைய அன்பு தம்பி ஹெட்குவார்ட்டர்ஸுடைய செக்ரட்டரி. அடுத்தபடியாக அட்வைசரி போர்டுக்கு வந்து உறுப்பினர்களாக நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக என்னுடைய அருமை அண்ணன் தமிழரசன் அவர்கள். ஏற்கனவே ஒரு கோஆர்டினேட்டராக அவர் சங்கத்துக்கு 2010 வரவே மாட்டார். பிரதர் நான் தூரம் இருந்து பார்க்குறேன் அப்படின்வார். தற்பொழுது ஒரு 15 ஆண்டு காலமாக ரொம்ப நெருக்கமாக என்னோடு கூட பயணிக்கிறார் எங்கள் அண்ணன் தமிழரசன். அதே போல் விஐபி ஹவுசிங் திரு தனபால் சார், திரு கிஷோர் சார் ஷார்ட் பீரியடில் வந்துட்டு இன்றைக்கி மெம்பர்ஷிப் அச்சீவ் பண்ணி கோல்டன் அவார்டு வாங்குற அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அடுத்தது வெப்பதாசர் மதியமே வந்துட்டு போயிட்டார். அடுத்தது திரு நிவாஸ் அவர்கள். அடுத்தபடியாக திரு மோகன் அண்ணன் ரொம்ப சிறப்பாக செயலாற்றுவார். செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரி இன்ட்ரோடியூஸ் பண்ண அவருடைய வார்த்தை வழக்கு தான் அவர். என்ன சொன்னாலும் அவர் முடியாதுங்கிறதே கிடையாது, பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு செஞ்சு கொடுப்பாரு. அதே போல் கருப்பையா ராஜா அண்ணன் வந்திருக்காரான்னு தெரியல, சுரேந்தர் ராஜோட மகனோட சங்கத்தில் இன்வால்மெண்ட்டாக நல்ல கான்ட்ரிபியூஷன் பார்ட்டிசிபேஷன்லாம் பண்ணி சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து அலில் பாய்ஸ், நான் வெளிநாடுகளுக்கு போனாலும் என் கூட பயணிக்கிறவர், ரொம்ப சிறப்பாக அந்த கோட்டக்குப்பம் பகுதியில் இருக்கிறாரு. அதே போன்று அசோக் ராஜா அவர்கள் திருச்சியிலிருந்து ரீசெண்டாக எலெக்ட் ஆனார். அடுத்து சவாரியா நம்ம நரேசன் சாருடைய உறவினர், அவர் தொப்புள்குடி உறவு, திரு லோகேஷ் அவர்கள்.
அதே போன்று முனவர் ஹுசைன் சார் டார்கெட் சென்டர்ஸ்னு நம்ம கல்பாக்கத்தில் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கர் அந்த வீடுகளை கட்டி விற்பனை செஞ்சுட்டு வரார். இன்னைக்கு வரலை, நோன்பு துவக்க நாள்ன்றதுனால அவர் ஃபோன் பண்ணி வார்த்தை சொன்னார். அடுத்து முனீஸ்வரன் சோளிங்கரில், அதுவும் நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி அவருடைய அறிமுகத்தில் வந்தவர் தான் முனீஸ்வரன். அண்ணாச்சி அவர் போட்ட நிலங்கள் எல்லாம் பொண்ணாச்சின்னு ஒரு டைலாக் சொன்னாங்க ஒரு வார்த்தையில். அப்படி மிக சிறப்பாக செய்யக்கூடியவர். அடுத்தது என்னுடைய அன்பு தம்பி திருவண்ணாமலையில் மோகன், ஆவண எழுத்தர், வழக்கறிஞர், டெவலப்பர். அடுத்தபடியாக சுரேந்திர ராஜா, கற்பியா ராஜா நம்முடைய மகன். அடுத்தபடியாக சன்புட்பட்ட சீனிவாஸ் அண்ணன், அவர் வந்து சத்தியவேடு ஆந்திராவில் இருக்கிறதுனால ஆந்திராவுடைய பொறுப்பாளர் இருக்கிறாரு. அடுத்து திரு மகேஷ் பாபு காணொலியில் நேரலையில் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் ஆந்திரா நைட்டில் இருக்கார். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தவறாமல் வந்துடுவார். ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஆந்திர பகுதிகளில், தெலுங்கானா பகுதிகளில் அவர் சங்கத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். அதே போன்று மகாராஷ்டிராவில் அன்பு நண்பர் ரஜித்குமார் மகாராஷ்டிராவில் இருக்கார். தமிழ் மக்களுக்கு பெருமளவில் உதவியாக இருக்கிறாரு. அதே போன்று வில்சன் பி தாமஸ், என்னுடைய அருமை அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் என் உடன்பிறப்பு அறிமுகப்படுத்தியவர். அவர் கேரளாவில் பொறுப்பாளராக இருக்கார். அவர் பாலக்காட்டில் இருக்கிறதுனால கேரளாவுடைய பொறுப்பாளராக இருக்கார். அடுத்தபடியாக முத்தையா, என்னுடைய நண்பர் திரு எஸ் வி ரவி அவர்கள் அறிமுகப்படுத்த சங்கத்துக்கு கொண்டு வந்தவர், வள்ளிமை ப்ராப்பர்ட்டி. அடுத்தபடியாக திரு எஸ் வி ரவி அவர்கள். அடுத்தபடியாக என்னுடைய மாப்பிள்ளை ஐடி விங் செக்ரட்டரியாக ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ஆக்டிவாக அவரே மெம்பர்ஷிப் பண்ணிக்கிட்டு இன்ட்ரெஸ்டாக இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர்கள் எல்லாம் தேசிய குழுவை மிகச்சிறப்பான முறையில் நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உற்ற தோழர்கள். அடுத்தபடியாக இந்த லேஅவுட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ஓனர்ஸ் டெவலப்பர்ஸோட சார் கும்பகோணத்தை சார்ந்த நம்முடைய அருமையண்ணன் பாலாஜி அவர்கள், அவர் சொல்லும் பொழுதே சார் வேறு யாராவது நேரம் காலம் இருந்து செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னாரு. இல்லைன்னா நீங்கள் நாமினேட் பண்ணுங்க பார்த்துக்கலாம்னு சொன்னோம். தெய்வாதீனமாக யாரும் அதுக்கு நாமினேட் பண்ணலை அந்த பொறுப்புக்கு. ஏன்னா தலைமையேற்று நடத்தக்கூடிய பொறுப்பு எவ்வளவு வலிவேதனை என்பதை என்னை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவர் தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அடுத்து சிவகுமார் அண்ணன் பொதுச் செயலாளராக அச்சரப்பாக்கம் சிவகுமார் அண்ணன். அடுத்தபடியாக கிளமெண்ட் ரோசாரியோ செக்ரட்டரி ரெப்ரசன்ட் பண்ணார் ஈஸியாக. அவர் வந்து லாஸ்ட் கான்ஃபரன்ஸில் ஒரு 5 lakhs மெயின் ஸ்பான்சர் அவருக்கும். அடுத்து மாறன் அண்ணன் சக்ரா ப்ரொமோட்டர், சக்ரா ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் ஸ்கூல் மண்டபம்லாம் வச்சுருக்கிறாங்க. பாலாஜி அண்ணனும் வச்சுருக்கிறாரு, முன்னாபாயும் வச்சுருக்காரு. நிறைய பேர் ஸ்கூல்ஸ் அப்படி ஓனர்ஸாக இருக்கிறாங்க. மாறன் அண்ணன் சக்ரா ப்ரொமோட்டர், அவரும் நாங்களும் சேர்த்து ஒரு 3 திட்டங்களை முன்னெடுத்தோம். பார்ட்னர்ஸ்குள்ளே ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடியவர், கணக்கு வழக்குங்களை ரொம்ப நேர்மையாக ஒப்படைக்கக்கூடிய ஒரு மனிதர், தொழில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக எளிமையாக ஃப்ரெண்ட்லி அப்ரோச். அமெரிக்காவில் 15-16 நாட்கள் ஒன்றா பழகணும், ஒன்றா இருந்தோம். அது மறக்க முடியாத நினைவுகள். ஏன்னா எந்த பிரச்சனைனாலும் முன் வரிசையில் நின்று அணுகக்கூடியவர். நமக்கான வேலைகளை நமக்கு கொடுப்பாரு, அவருக்கான வேலையை பெரும்பாலும் அவர் செஞ்சு முடிப்பார். அப்படிப்பட்டவர். அடுத்து அர்பன் நிர்வாகம் நம்முடைய கணேசன் 2வது போர்டில் பயணிக்கிறாரு. நம்முடைய அண்ணன் செந்தில்குமார் அண்ணன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். எதனாலும் ஹோஸ்டிங்காக நான் ரெடி, அங்கே ஆஃபீஸ் ஒர்க்காக நான் ரெடி. ஆனால் அவர்கிட்ட ஒரு 300 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 20 டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸ் வச்சுட்டு அவர் ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் பாராட்டுக்கள். அடுத்து ருணானா சார் என்னுடைய பிறந்தநாளை நைட்டு முழுவதும் கொண்டாடுறாரு. ருணானா சார் வளர்ந்த பெரிய மனிதர், நல்ல நண்பர், என் மீது பேரன்பும் பெருமதிப்பும் கொண்டவர். 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி கோத்தகிரி கோரிக்கை மாநாட்டில் அண்ணன் செந்தில்குமார் அவர்களை சந்தித்தேன். அதோட நவரத்தின விழா அதே 2012 டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சென்னையில் நடந்தது. அதில் தான் ஃபஸ்ட்டு மெம்பர்ஸாக நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரியும் ருணானா சாரும் ஃபஸ்ட்டு எனக்கு வந்தாங்க. மிகச்சிறப்பான ஒரு பணியை அவருடைய முன்னெடுப்பின் மூலமாக இன்றைக்கு பொதுச் செயலாளராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். பொதுச் செயலாளரும் சரி, ருணானா சாரும் சரி. ருணானா சார் கூட சில நேரங்களில் செயலாளர்கிட்ட சார் சங்கத்தில் 10 தடவை ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க சார் அப்படின்வாரு. ஆனால் நம்ம முனிவர் அவர் சங்கத்தில் ஃபோன் பண்ணுறவங்க பண்ணால் எடுக்கலனாலும் கவலைப்பட மாட்டார். முனிவர் என்ன பண்ணுவார், ஆத்தங்கரையில் உட்காந்துட்டு தேர் வந்தோடனே அப்படி தூக்கி விடுவார். அது கொட்டும். பின்னாடி இருந்து முனிவர் அறிவு இருக்க உனக்கு அதை கொட்டுது, அதையே எடுத்து விடுற அப்படின்ட்டா கொட்டுறது அதன் சுபாவம், எடுத்து விடுறது ஏன் சுபாவம்னு சொல்லிட்டு பொறுப்பாளர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் தொடர்ந்து அவங்களை இன்வால்வ் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி, அவரோட பயணிக்கிற அவருடைய மைத்துனர் சிஇஓ மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் திரு ருணானா அவர்கள். அடுத்தபடியாக கலைவாணன் சார் அப்படின்னாவே உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டு போர்டில் அவர் ஸ்டேட் போர்டில் தான் ஒர்க் பண்ணார், சத்யா எலைட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட
சத்யா எலைட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி வேறு ஒரு நிறுவனத்தில் ரொம்ப நம்பிக்கைக்குரிய விசுவாசம் மிக்கவராக அவர் பயணித்தார். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15-16 ஆண்டுகளாக நல்ல பரிச்சயம், உழைப்பால் உயர்ந்த மனிதர். அவர் மிக சிறப்பாக லாஸ்ட் போர்டில் அது எலெக்ஷன் கமிட்டியாக இருக்கட்டும், ஈவெண்ட் கமிட்டியாக இருக்கட்டும், அதே போல் எல்லோருக்கும் அந்த கிஃப்ட் கொடுக்குற விஷயமாக இருக்கட்டும், ரொம்ப சப்போர்ட் பண்ணார், டீமாக பண்ணார். அவருக்கு பாராட்டுக்கள். அடுத்த தட்சிணாமூர்த்தி அண்ணன் அமைதியாக தான் இருப்பார், நம்ம சக்திவேலனுடைய நண்பர், ஆனால் காரியம் சாதிக்கிறதுல வல்லவர். அடுத்து தியாகராஜ அண்ணன் வந்து நம்முடைய அண்ணன் செந்தில்குமார் அவர்களுடைய வார்ப்பு இன்ட்ரோடியூஸ் பண்ணவர், சிறப்பாக அங்கே வணிகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்தபடியாக ஸ்டேட் போர்டு ஆஃபீஸர்ஸ் லேஅவுட் ஓனர்ஸில் செல்லப்பெருமாள் அண்ணன், அவர் திண்டிவனத்திலேருந்து வந்திருக்கிறாரான்னு தெரியல. அடுத்தபடியாக கனிமொழி ராஜேஷ் கண்ணா அவர்கள் ரொம்ப அன்பு. என்னென்னா நான் அங்கே சுற்றுப்பயணம் தஞ்சை மண்டலத்தில் போகும்போது அண்ணன் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் விருந்து வைக்கிறது இயல்பு தான், ஆனால் அவங்க பண்ண விருந்தை நான் 5 நாளைக்கு வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணாங்க, அது மறக்க முடியாது. அடுத்தபடியாக கண்ணன் 2010 சங்கத்தை திருவண்ணாமலையில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஒரு டீம், அப்புறம் 2 இயர்ஸில் அதை செயல்பட முடியாமல் போச்சு. குரு கண்ணன் அவர்கள். அடுத்து கோபிநாத் சார், அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண அவருடைய நண்பர். நரேஷ் சார், அவர் கிளாஸ்மேட், மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக ஒருங்கிணைப்பாளர், தென்காசி மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர், அடுத்தபடியாக மண்டலத்தில் ஒருங்கிணைப்பாளர், அடுத்தபடியாக இப்போ மாநிலத்தில் ஒருங்கிணைப்பாளர். இந்த ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புனாவே எனக்கு செந்தில் தான் ஞாபகம் வரும். அக்டோபர் 6, 2012 கோவை மாவட்டத்துக்கு ஒருங்கிணைப்பாளர், அடுத்து கோவை மண்டலத்துக்கு ஒருங்கிணைப்பாளர், அடுத்து மாநிலத்துக்கு ஒருங்கிணைப்பாளர், அடுத்து தேசியத்துக்கு ஒருங்கிணைப்பாளர், அடுத்தது துணைத் தலைவர், அடுத்தது 2 முறை செக்ரட்டரி. அப்போ எத்தனை போர்டு அவர் பயணிச்சிருக்காருன்னு அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு சமூக வலைதள பக்கங்களில் தொடர்ந்து சமரசம் இல்லாமல் நான்ஸ்டாப்பாக அசோசியேஷனுடைய தகவல்களை கொண்டு வரவர் நம்முடைய முத்துராமன் அவர்கள். அடுத்து தரணிக்கரசி மேடம், ஃபீமேல் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க. கட்டாயம் அடுத்த போர்டில் நிறைய ஃபீமேல்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தரணிக்கரசி மேடமும் சத்யா எலைட் ப்ராப்பர்ட்டியில் ஒன் ஆஃப் த டைரக்டர், அவங்களும் மிக சிறப்பாக ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து திருநெல்வேலி சார்ந்த திரு இசக்கிமுத்து அருமையன் ஜாயின்ட் செக்ரட்டரி அவர்கள். அடுத்து சானுவாஸ், திருவண்ணாமலை நிறைய நலத்திட்டங்களை முன்னெடுக்கிறவர், டெப்டி செக்ரட்டரி. அவர் வந்து நம்முடைய பரந்தாமண்ண திருவண்ணாமலையில் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவர் ரெப்ரசன்ட் பண்ணவர். அடுத்து டெப்டி செக்ரட்டரி திரு GR கணபதி, அவர் திருச்சியில் இருக்கிறவர், நம்ம அர்பன்னோவா கணேசனுடைய நட்பு. அடுத்து என்னுடைய தாய்மாமனுடைய மகன், அவருடைய மைத்துனர்கள் தான் திரு மோகன் அவர்கள் அண்டு திரு சங்கர் அவர்கள், அவருடைய வார்ப்பு. சங்கர் டெப்டி ட்ரெஸரராக இருக்கார். அடுத்தது நம்ம உமா மகேஷ் அண்ணன், ரொம்ப ஆக்டிவாக எல்லாரோடையும் தொடர்பு கொண்டு இன்வால்மெண்ட்டாக இன்வைட் பண்ணவர். அடுத்து பாஸ்கர் அண்ணன், நம்முடைய தஞ்சை மண்டலத்திலிருந்து நம்ம அண்ணன் பாலாஜி அண்ணன், அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி உறுப்பினராக ஜாயின் பண்ணி விட்டார். அடுத்தபடியாக ராகவண்ணன், திருச்சியில் வந்து சிறப்பாக செயலாற்றிட்டு நம்முடைய அசோசியேஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக பிசிசி மிக சிறப்பாக டெவலப் பண்ணிட்டு இருக்கிறவர். அடுத்து கோவையில் விஸ்வநாதன் அண்ணன் 2010 என் கூட பயணிச்சுட்டு இருக்கிறாரு. அடுத்தபடியாக திரு நாராயணன், மெடிக்கல் நாராயணன் அண்ணன் செந்தில்குமார் அவர்களுடைய பரிந்துரையில் பொறுப்புக்கு வந்தவர். அடுத்து திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அப்புறம் அவருடைய பரிந்துரையில் பொறுப்புக்கு வந்தவர். அடுத்தது திரு ராமச்சந்திரன், நம்முடைய அருமை அண்ணன் மாறன் அவர்களிடம் மார்க்கெட்டிங் செஞ்சுட்டு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பொறுப்புக்கு வந்தவர். அடுத்து திரு பாலகிருஷ்ணன் அவர்கள், அவர் ட்ரெஸ்ஸின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறாரு நம்ம தென்காசி மாவட்டத்தில். அண்ணன் முத்துராமன் தெரியல, அவருடைய இன்ட்ரோடியூஸில் அவரை பொறுப்பாளராக கொண்டு வந்தது. அடுத்து திரு சுந்தரபாண்டிய ராஜா வழக்கறிஞர், அவரும் நெல்லை மண்டலத்தை சார்ந்தவர், மிக சிறப்பான மனிதர். அடுத்தபடியாக திம்மராஜா அண்டு மஞ்சுநாத் 2 பேரும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் பகுதியில் சூளகிரியில் ஒரு 30 உறுப்பினர்களை இணைத்து வலிமையாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள். அடுத்து சுரேஷ் சார், திரு கே சுரேஷ் அவர்கள், அவர் வந்து மன்னார்குடி பகுதியை சார்ந்தவர். மன்னார்குடியில் நிறைய பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து உறுப்பினர்களை சேர்த்த ஒரு மகத்தான பங்கு அவருக்கு இருக்குது. அடுத்து யுவராஜ், நீலகிரி பகுதியை சார்ந்தவர், என்னுடைய நண்பர், சமீப காலமாக ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் சிறப்பாக பணியாற்றுறாரு. அடுத்தபடியாக நீதியும் குரல் நிறுவனர் அருமையன் பாஸ்கரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவரை வருகை என வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக திரு கண்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கழுகுமலை, தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து என்னுடைய அன்பு தம்பி பரஞ்சோதி பாண்டியன் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டு மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய தம்பி. அடுத்து தூயமணி அண்ணன், கோபாலகிருஷ்ணன் அண்ணன் வந்து ஏற்கனவே எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராகவும் அட்வைசரி போர்டு மெம்பராகவும் இருந்தார், அவருடைய பரிந்துரை பொறுப்புக்கு வந்தவர். அடுத்து என்னுடைய மகள் திரு பிரியா அவர்கள். அடுத்து மஞ்சுநாதன் சொல்லிட்டோம். அடுத்தது இம்தியாஸ், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியாக சேலம் ரீஜன்லேருந்து வந்திருக்கிறாரு. அடுத்து திரு சிவகுமார், தஞ்சை ரீஜன்லேருந்து வந்திருக்கிறாரு. அடுத்து பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் குழுவினுடைய பொறுப்பாளர்கள்
அருமை அண்ணன் திரு கண்ணன் நந்தகுமார், அவரை தெரியும், ஏற்கனவே 4 கூட பயணிக்கிறாங்க. அடுத்து ஆர்மையினுடைய கீர்த்தி ப்ரமோட்டர் திரு கமலஹாசன் அண்ணன், மிக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர். அடுத்து திரு சாமிநாதன் அவர்கள் நித்யா ஹோம்ஸ், அவரும் 3 கூட நம்முடைய நிர்வாகத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. அடுத்தது திரு கார்த்திக், விருதுநகர்லேருந்து திரு கார்த்திக், அவர் டிராஃபிக் கமிட்டி மெம்பராகவும் இருக்கிறாரு. அடுத்து திரு விஜயபாரதி அவர்கள், மதுரையிலிருந்து எலெக்ட் ஆன திரு விஜயபாரதி அவர்கள் தொடர்ந்து 3 போர்டில் பொறுப்பில் இருக்கிறாரு. அடுத்தது பேருந்துக்குரிய அண்ணன் கணேஷ்குமார் அண்ணன், ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியினுடைய உச்சம் அவரும் அண்ணன் செந்தில்குமார் அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்தவர் தான். அடுத்த ராமநாதன் அண்ணன், நாளைய தினம் அவர் காரைக்குடியில் ஒரு பெரிய அளவில் ஒரு 1200 பேருக்கு ஒரு பந்தி ஏற்பாடு பண்ணி சமபந்தி விருந்து கொடுக்குறாரு. அவரும் அண்ணனுடைய செந்தில்குமார் அண்ணனுடைய ரெப்ரசன்டேட்டிவில் வந்தவர். அடுத்தபடியாக சுதாகர் அண்ணன், அவர் இப்போ சீரடியில் சாய்பாபாவில் காலையில் உணவு மற்ற விஷயங்கள்லாம் அங்கே சீரடிக்கு போயிருக்கார் குடும்பத்தோடு. அடுத்தபடியாக திரு சுரேஷ்குமார் அவர்கள், அவரும் பாலக்காட்டு பகுதியை சார்ந்தவர். அருமையண்ணன் செந்தில்குமார் அவர்கள் மூலமாக சங்கத்துக்கு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர். அடுத்தபடியாக திரு நாகராஜன் அவர்கள் திருவண்ணாமலையிலிருந்து எலெக்ட் ஆகியிருக்கிறாரு, திரு நரேஷ் அவருடைய நண்பர். அடுத்தபடியாக திரு முரளிதரன் அவர்கள் கோவையிலிருந்து எலெக்ட் ஆனவர், அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் மூலமாக. அடுத்தபடியாக திரு தாசன் அவர்கள், அவர் வேப்பூர் பகுதியிலிருந்து பொருளாளர் திரு சந்திரசேகர் அவர்கள் மூலமாக பொறுப்புக்கு அமர்த்தப்பட்டவர். அடுத்தபடியாக திரு டி பாஸ்கரன் அவர்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களுடைய நண்பர். அடுத்தபடியாக ஜெகதீஷ் தண்டபாணி அவர்கள் திருவண்ணாமலையிலிருந்து சங்கத்துக்கு பொறுப்பேற்றவர். திரு வாமரன் அவர்கள் சத்யமோம்ஸ் கண்ணன் நந்தகுமார் அண்ணன் அவர்கள் மூலமாக பொறுப்புக்கு வந்தவர். அடுத்தபடியாக திரு திரோக்சந்த் ஜெயின் அவர்கள், திரு லலித்குமார் ஜெயின் அவர்கள், இருவரும் ராஜஸ்தான் பகுதியை சார்ந்தவர்கள். திரு நரேஷ் சந்த் அவர்கள் மூலமாக உறுப்பினராக்கப்பட்டு பொறுப்புக்கு வந்தவர். சென்னையில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக திரு KR பெருமாள் அவர்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் மூலமாக நம்முடைய தண்டலம் பகுதியில் குன்றத்தூர் யூனியனில் இருக்கிறாங்க. அடுத்தபடியாக திரு ஃபைசல் அகமது அவர்கள், அவர் கும்பகோணத்தில் இருக்கிறாரு, அவரும் எங்களுடைய பங்குதாரர். அடுத்து திரு டி முகமது அவர்கள், அவரும் கும்பகோணம் பகுதியில் பங்குதாரர். திரு ஸ்ரீராம் அவர்கள், அருமையன் சவுந்தரராஜன் அவருடைய பிரிமியர் மால் அவருடைய மகன் அவர். அடுத்தபடியாக திரு ஜெயபிரகாஷ் அவர்கள், அடுத்தபடியாக திரு தில்லைவாணன் டெப்டி ட்ரெஷரருடைய மகன் அவர். அடுத்தபடியாக திரு SK விஜய் அவர்கள், SKR ரியல் எஸ்டேட்டு. அடுத்தபடியாக திரு கார்த்திக் அவர்கள், பொதுச் செயலாளர் திரு கார்த்திக் அவர்கள் அண்ட் யுவராஜ் அவர்கள், அப்புறம் திரு ஆகியோர்கள் நம்ம பொதுச் செயலாளர் மூலமாக பொறுப்புக்கு வந்தவர்கள். அடுத்தபடியாக திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வேலூர் பகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பு செய்யப்பட்டவர். அடுத்தபடியாக திரு நாமக்கல்லிருந்து ஜெயராஜ் அவர்கள், ஜெயராஜ் அருமையண்ணன் செந்தில்குமார் அவர்கள் மூலமாக பொறுப்புக்கு வந்தவர். அடுத்தபடியாக மாணிக்கம் அண்ணன், அவரும் செந்தில்குமார் சார் தான். வேல்முருகன் அண்ணன் பிரகாஷ் ஆகியோர்கள் செந்தில்குமார் அண்ணன் மூலமாக பொறுப்புக்கு வந்தவர்கள். திரு தினகரன், திரு ராமசாமி, திரு சரவணன் ஆகியோர்களும் நம்முடைய பொதுச் செயலாளர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் மூலமாக சங்கத்துக்கும் பொறுப்புக்கும் வந்தவர்கள். அடுத்தபடி ஆர்கிடெக்ட் பேனல் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள், அதே போன்று சம்பத் அண்ணன் தஞ்சாவூரிலிருந்து அண்ணன் பாலாஜி அண்ணன் மூலமாக பொறுப்புக்கு வந்தவர். திரு ரமேஷ்குமார் அவர்கள், அண்ணன் நீலமேகம், அவர் PRO நம்முடைய திருச்சி மாவட்டத்தில், அவர் மூலமாக அறிமுகமாகி வந்தவர். அடுத்தபடியாக என்னுடைய அண்ணன் மகன், அவர் தான் ஐவேலி ஹவுசிங்கில் என்னுடைய பங்குதாரர், ஒன் ஆஃப் த டைரக்டர், திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். அடுத்தபடியாக திருவண்ணாமலையிலிருந்து திரு ராம்காந்த் அவர்கள். அடுத்தபடியாக அவர் நம்முடைய திருவண்ணாமலையினுடைய செயலாளர் வளர்ச்சி, அவர் மூலமாக அறிமுகத்துக்கு வந்தவர். அடுத்தபடியாக திரு சுரேஷ் அவர்கள் விக்கிரவாண்டி பகுதியிலிருந்து. அடுத்தபடியாக திரு சசிகுமார் அண்ணன், அவரும் எங்களுடைய ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்னராக இருந்தவர். அடுத்தபடியாக திரு யோகநாதன் அவர்கள், அவரும் தஞ்சை மண்ணை சார்ந்தவர், ஆனால் KK நகரில் ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, சாமிநாதன் அவர்கள் மூலமாக அறிமுகமானவர். அடுத்தபடியாக திரு R பாலாஜி அவர்கள், பாலாஜி நம்முடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி சேர்மன், என்னுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டு மறைந்த அமர ரமேஷ் அவருடைய சன் அரணி பில்டர்ஸ், அவரும் பொறுப்பேற்றிருக்கிறாரு. அடுத்த சம்பத்தனுடைய மகன் ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக திரு பாலவசன் தஞ்சையிலிருந்து அண்ணன் பாலாஜி அண்ணன் மூலமாக. அடுத்தபடியாக சஃபியுல்லா அவர் விழுப்புரத்திலிருந்து. அடுத்தபடியாக நம்ம வெங்கடேசன் சமீப காலமாக திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டை ரொம்ப ஷைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தபடியாக திரு மயிலை ஸ்ரீ முரளி, இப்போ மயிலை முரளின்னு மாற்றிக்கிட்டு இருக்காரு, நம்முடைய பொருளாளர் மூலமாக பொறுப்புக்கு வந்தவர். அடுத்தபடியாக திரு சுதர்சன் அவர்கள், அருமையண்ணன் பாலாஜி அண்ணன் அவர்களுடைய அண்ணன் மகன் அவர். அடுத்தபடியாக திரு வெங்கடேசன் அவர்கள் விழுப்புரம் பகுதியை சார்ந்தவர். அடுத்தபடியாக அருமையண்ணன் பால் அண்ணா தூத்துக்குடி பகுதியை சார்ந்தவர். அடுத்தபடியாக திரு சவுந்தரராஜன் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர், GB விஷுவல் கிரியேஷன். அடுத்தபடியாக அருமையண்ணன் செந்தில்குமார் அவர்களுடைய முதன்மை பொறியாளர், மை ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்காங்க ஜெயஜேஸ்வரி.
அடுத்தபடியாக புதுச்சேரி மாநிலத்திலிருந்து அருமையினர் அன்பரசு அவர்கள் மிகச்சிறப்பாக புதுச்சேரியில் சங்கத்தை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தபடியாக திரு மணிசேகர் அண்ணன், கோபாலகிருஷ்ணன் அண்ணன், சுரேஷ்குமார் அண்ணன், சக்திவேல் அண்ணன், முத்து முதலப்பன் அண்ணன், முத்துக்குமரன் அண்ணன், ஆனந்த் அண்ணன், கந்தண்ணன், கனகராஜ் அண்ணன் ஆகியோர்கள் இந்த 15வது தேசிய மற்றும் மாநில குழுவில் தேர்வு செய்யப்பட்டு இந்த கூட்டமைப்பின் முகங்களாக, அடையாளங்களாக, முகவரிகளாக தொடர்ந்து நீங்கள் செயல்பட்டு வரீங்க. இந்த போர்டு எலெக்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் மீட்டிங் மதுரையில் திரு கார்மேகம் அவர்களுடைய தலைமையில் அந்த மீட்டிங்கை வந்து வச்சாங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவது கூட்டமாக அருமையண்ணன் திரு பாலாஜி அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தஞ்சாவூரில் திரு ஃபெலிக்ஸ் சுந்தர் என்கிற ஒரு ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் அவர் நியமித்து அந்த தஞ்சாவூரில் அந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தினாங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வருங்காலங்களில் மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளில் உணவு, உடை, நுரையுள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம் எல்லோருக்கும் இன்றியமையாதது. அதை வாங்குவது வந்து எட்டாக்கனியாக இருக்கிறது. ஸோ அதை எளிமைப்படுத்தி அதை கட்டுமானம் மற்றும் மனை வணிகம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையில் நிலவுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் கலைந்து எளிமைப்படுத்தி சட்டத்திட்டங்களை உருவாக்கி பொருந்தாதவை நீக்கி மாற்றி அமைத்து தேவையானவற்றை சேர்த்து புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு வருவதற்கு இந்த 142 பொறுப்பாளர்களும் முன்கள வரிசையில் நீங்கள் பணியாற்றுவீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் 15th அந்த கமிட்டியில் எலெக்ஷன் கமிட்டியில் ஒர்க் பண்ணவங்க, அப்புறம் ஈவெண்ட் கமிட்டியில் ஒர்க் பண்ணவங்க, டிராஃப்டிங் கமிட்டியில் ஒர்க் பண்ணவங்க, டிசைனர் திரு சீனிவாசன், மேனேஜர் திரு சிவகுமரன் அண்ட் ஆஃபீஸ் டீம் நவீன் ராஜா, சுகன்யா, வைஷு எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பான்சர்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அது மட்டும் இல்லை, இந்த கமிட்டிலையும் ரொம்ப ஆக்டிவாக தன்னார்வத்தோடு நிறைய தமிழகம் முழுவதும் திரும்புகிற இடமெல்லாம் சுவரொட்டிகள், விளம்பரங்கள், சோசியல் மீடியாவை ஆக்கிரமித்து வச்சிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு அன்பை கொடுத்துருக்குறீங்க. இந்த அன்புக்கு என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் கூடுதலாக இரவு என்னை தூக்க விடப்பட்ட போறீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய அன்பு நண்பர்கள் ஆல் இண்டியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் திரு வேல்முருகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அண்ணன் பாஸ்கரன் நம்ம முன்னாடி முன்வரிசையில் இருக்கிறாங்க, வாங்க அவர் பக்கத்தில் உட்காருங்க. இப்படிப்பட்ட அன்புக்கு ஈடு இணை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அதற்கு மாறாக இந்த இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இதை மாற்றி அமைப்பதற்கும் எளிமைப்படுத்துவதற்குமான முன்கள பணியாளராக முன்வரிசையில் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கராக எப்பொழுதும் உங்கள் அனைவருடைய அன்போடும் ஆதரவோடும் நான் ஒவ்வொரு பிறந்த நாளையும் சொல்கிறதா, நீங்கள் எம்மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் மும்மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இறைவனிடத்தில் வேண்டுவதெல்லாம் இறைவா நீங்கள் செய்தது போதாது, இனியும் எதையாவது எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நம்ம இறைவனிடத்தில் வேண்டுகோள் வைப்போம். அது மாதிரி தான் நீங்கள் ஒட்டிய சுவரொட்டிகள், நீங்கள் கொடுத்த விளம்பரங்கள், நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தொடர்ந்து நேரத்திலிருந்து கேக்ஸோட எண்ணிக்கை தெரியாமல் கேக்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த கேக் வெட்டின அந்த விஷயங்கள், நீங்கள் கொடுக்குற அந்த அன்பு, இதுக்கு எல்லாமே என்னால் இயன்றவரை என் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து 8வது முறையாக தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்னால் இயன்றவரை இந்த ஜீவன் இந்த மண்ணை விட்டும் உடலை விட்டும் பிரியும் வரை உங்களுக்காக நான் கட்டாயம் என்னால் இயன்றவரை நான் வந்து என்னுடைய பணிகளை முன்னெடுப்பேன் என்கிற உறுதியை மாத்திரம் உங்களுக்கு அளித்து, எனக்கு அதாவது போன வாரத்திலிருந்து ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய எல்எஸ் பாலாஜியின் அன்பு நண்பர், என்னுடைய அன்பு சகோதரர், அவர் வந்து ஒரு இல்லத்தில் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தாரு. மதுரை பழமுதிர் சோலையில் 6வது படை வீடில் திரு மதுரை மண்டலத்தின் சார்பில் ஜாயின்ட் செக்ரட்டரி அவருடைய முன்னிலையில் மிக சிறப்பாக அதை செஞ்சாங்க. அடுத்தபடியாக பாண்டியன் ஐடிவிங் செக்ரட்டரி நேற்றைய தினம் மிக சிறப்பாக செஞ்சார். மேனேஜர் மிக சிறப்பாக, ஹெட் குவார்ட்டர் செக்ரட்டரி கார்த்திக் மிக சிறப்பாக. இன்றைய தினம் காலையில் எனக்கு ஒரு நினைவாக இருக்கணுன்றதுக்காக நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி அவருடைய அலுவலகத்தினுடைய கிளை அலுவலகத்தை திறந்து வைத்து அங்கே அன்னதானத்தை வந்து செஞ்சுருக்கிறாரு. மற்ற பிரபு அண்ணன் கோயம்புத்தூரில் மிக சிறப்பாக, சக்திவேல் அண்ணன், திரு பரஞ்சோதி பாண்டியன் மற்றும் கழுகுமலை கண்ணன் அவர்கள், அடுத்தது பாலம் அவர்கள் பண்ருட்டியில், அதே போல கோயம்புத்தூர் ராமநாதன் அண்ணன் காரைக்குடியில், அடுத்தது நம்முடைய கிருஷ்ணகுமார் அண்ணன், பாலாஜி அண்ணன் டீமு, திருவாரூர் டீமு, தஞ்சாவூர் டீமு, இப்படி நெல்லை மண்டல டீமு இருக்கிற எல்லோரும் மிக சிறப்பான முறையில் கருணை இல்லங்களில், உதவி வரக்கூடிய இல்லங்களில், ஐடிவிங் செக்ரட்டரி வந்து நம்முடைய HIV எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு இப்படி எண்ணற்ற உதவிகளை
இல்லாதோருக்கு ஈந்து இயலாதோருக்கு உதவுகின்ற ஒரு உன்னத பணியில் உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கிறீங்க. நான் துவக்க காலத்தில் அந்த பிறந்தநாள் கொண்டாடுவது அப்படிங்கிறத நான் அறவே மறுத்தேன். எஸ்வி ரவி அண்ணா டீமு எல்லோருமே அந்த வடச்சென்னை பகுதிகளிலும் நிறைய நலத்திட்ட உதவிகளை செஞ்சுருக்கிறீங்க. ஐவேலி ஹவுசிங் என்னுடைய அண்ணன் மகன் திரு ஹரிகிருஷ்ணன் மற்றும் ஏஎம் கண்ணன் வாலாஜாபாத்தில் 1000 மரக்கன்றுகளை நட்டிருக்கீங்க. நிறைய இன்றைக்கு உதவிகள் வந்து செஞ்சுருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் நான் என்னால் இயன்றவரை உங்களுக்கு நான் பணியாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று தஞ்சாவூர் ஃபெலிக்ஸ் சுந்தர் அண்ணன் டீம் அவரும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு, டீமோட வந்திருக்கிறாரு. புதிய நிர்வாகம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கான முயற்சிகளையும் நம்ம முன்னெடுத்துட்டு வரோம். ஸோ இப்படி இல்லாதோருக்கு ஈந்து இயலாதோருக்கு உதவி என்னுடைய பிறந்த நாளை ஒரு வரலாற்றில் இடம் பிடிப்பதற்காக நீங்கள் அத்துணை பேரும் உங்களுடைய பொருளாதார உதவியை பொருள் உதவியை நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு அருளை பெற்று தரீங்க. நீங்களும் அருளை பெற்றுக்கொள்கிறீங்க. இதையெல்லாம் நினைக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் பிறந்ததற்கு பிறப்பு என்பது எல்லோருக்கும் சம்பவமாக இருக்கிறது. ஆனால் அந்த வாழ்க்கை நடைமுறை நீங்கள் செய்கின்ற இந்த நலத்திட்டங்கள் மூலமாகத்தான் அது வரலாறாக மாறுகிறது. அந்த வரலாற்றுக்கு நீங்கள் தான் வரலாறு. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ஏன்னா இந்த பிறந்த நாளில் நான் மகிழ்ச்சி இந்த 142 பேரையும் தனிப்பட்ட முறையில் பேச வைத்து அவர்களை அழகு பார்க்கணும். அவர்களுக்கு தனியாக சார்பு கொடுத்து நினைவு பரிசை கொடுக்கணும்னு நினச்சேன். இந்த நினைவு பரிசை நம்முடைய நம்முடைய நண்பர் செக்ரட்டரி டெவலப்மெண்ட் அவர் ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறாரு. வளர்ச்சி செயலாளர் திரு நரேஷ் சந்த் அவர்கள் தான் ரிட்டர்ன் கிஃப்ட்டு பண்ணி கொடுத்தாரு. அதே போன்று ஏஜிஎம் போர்டுக்கு நம்முடைய கலைவாணன் சத்யா எலைட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு மொமெண்ட்டை கொடுத்தீங்க. இந்த எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி இந்த 4 செயலாளர்கள் தான் மிக சிறப்பாக தலைமையேற்று பண்ணியிருக்கிறீங்க. தனி மனித தலைமை இல்லாமல் செக்ரட்டரிஸோட ராஜ்யம். ஸோ கட்டாயம் உங்கள் அத்தனை பேருக்கும் இன்வால்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் எத்தனை காலம் நம்மால் இந்த மண்ணில் வாழ முடிகிறதோ, இயற்கையும் இறைவனும் உதவுகிறாரோ அத்துணை காலமும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஏதாவது ஒரு மகத்தான திட்டங்களையும் ஆகச்சிறந்த அரும்பெரும் திட்டங்களையும் கொண்டு வருவதற்கு எல்லோருக்கும் இல்லக்கனவு நினைவாவதற்கு நம்மால் இயன்றவரை நாம் அர்ப்பணித்து ஒரு தியாகத்தோடு நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கு மனைவி பிள்ளைகள், மகள், மருமகள், பேர பிள்ளைகள்லாம் உதவுவார்கள் என்று நம்புகின்றேன். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே அவங்க வாக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப கலோக்கிலா சொன்னோன்னா தண்ணி தெளித்து விட்டுட்டாங்க நம்மளை. ஸோ அதனால் கட்டாயம் உங்களுக்கு பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த லீடர்ஷிப் செமினாரை சிறப்பாக நம்முடைய ரொட்டேரியன் பாலாஜி அண்ணன், முன்னாள் அவர் கவர்னராக இருந்தவர், ஆளுநராக, அவர் வருகிற ஏப்ரல் 9, 10 நம்முடைய அருமை அண்ணன் செந்தில்குமார் அவர்களுடைய வழிகாட்டத்தோட செக்ரட்டரிஸோட கோஆர்டினேஷனில் சிறப்பாக பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். பொருளாளர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு. அவர் சீக்கிரம் விரைவில் நல்ல முறையில் குணமாகி வரணும்னு நினைக்கிறேன். அதே போல் நம்முடைய அண்ணன் ஆலோசனை குழு தலைவர் நேருநகர் நந்தண்ணன் இல்லாத முதல் பிறந்த நாள் லாஸ்ட் பர்த்டேல சிறப்பாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவரும் விரைவில் குணமாகி வரணும்னு ஆண்டவரை நினைக்கிறேன். நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி நேரம் அப்படியே கடந்துகிட்டே போகுது. 8 மணிக்கெலாம் சரியாக டின்னரை துவங்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய நண்பர் தொகுப்பாளர் வசந்த ப்ரமோட்டர் 150க்கும் மேற்பட்ட லேஅவுட்டை போட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட நில உரிமையாளர்களை உருவாக்கியவர். அவர் விரும்புகிறாரு. அவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நம்மோடு பயணிக்கிற அத்துணை செயலாளர்களும், துணை பொறுப்பாளர்களும், மாநில மாவட்ட பொறுப்பாளர்களும், நீங்கள் அத்தனை பேரும் சிறப்பான திட்டங்களை முன்னெடுக்கணும். ஆண்டவன் அதுக்கான சூழலை, வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தரணும். குடும்பத்தோட நலங்களையும் வளங்களையும் நாளும் பெற்று பல்லாண்டு காலம் நீங்கள் நீடுபடி வாழணும்னு சொல்லிட்டு நான் எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையும் வேண்டுகின்றேன். இந்த வாய்ப்புக்கும், உங்களுடைய வருகைக்கும், உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். அதே போல லாஸ்ட் ஏஜிஎம் திருவண்ணாமலையில் சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. நம்ம மாதிரி பன்னீர்செல்வம் மண்டபத்தில் அண்ணன் பன்னீர்செல்வம், அண்ணன் நாராயணன் அண்ணன், அந்த ஃப்ரண்ட் லைன் பிரதாப் பண்ண கம்ப்ளீட் டீம். அடுத்தது நம்ம நரேசன் சார், எல்லா டீமும் தனியாக ஆனர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்த லாஸ்ட் ஏஜிஎம்மில் நிறைய பேர் வர முடியாமல் போயிடுச்சு நரேசன் சாரோட திருமணத்துக்கு. அதையும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் திருவண்ணாமலை டீம், பேரா டீம் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏஜிஎம் டீம், இந்த 15th இயர் நேஷனல் போர்டு 8th போர்டு டீமுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த எழுச்சி தினத்தினுடைய டீம் மிக சிறப்பாக பணியாற்றினீங்க. உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தகவல் ஆணையத்தினுடைய ஆணையாளர் அருமை அண்ணன் பிரியாகுமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவரையும் வருக என அன்போடு வரவேற்கிறேன்.